Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல லீப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து டைப் 4 வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டைப் 3 வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். நான் வந்து இப்போ அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். கிரீன் கலர் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட்டா எடுத்துக்கோங்க. இப்போ மார்க்கிங் பென்சில் வந்து நான் எடுத்திருக்கேன். லீஃப் வந்து டிரா பண்ணுறதுக்கு. நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து லீஃப் வந்து டிரா பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் டிரா பண்ண வருதா பாருங்கள். இல்லைனா வந்து மொபைல் ஃபோனில் ஒரு பிக்சர் எடுத்து அதிலிருந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி 3 டைப்ஸில் வந்து லீஃப் ஃபில்லிங் வந்து பார்த்துருப்போம். இது வந்து 4th டைப்பு. இதுவுமே வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ லீஃப் வந்து ட்ரா பண்ணிட்டேன். லீஃப் வந்து 2ஆக பிரிக்கிற மாதிரி சென்டரில் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில்க் த்ரெட் வந்து எப்போவுமே டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியாக வந்து பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம எந்த த்ரெட்டில் வந்து லீஃப் ஃபில்லிங் வந்து பண்ண போகிறோமோ அதே த்ரெட்டில் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சரி, நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து கிளிக் பண்ணனாலும் உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வராது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டேன். நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு த்ரெட்டு வேணும்னா கட் பண்ணலாம். இல்லைனா வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து த்ரெட் வந்து கட் பண்ணலை. அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருப்போமோ அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் ஆனால் வந்து நம்ம 2ஆக வந்து டிவைட் பண்ணிவிட்டு வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஸ்டிச் பண்ணியிருப்போம். இதில் வந்து சேம் டைமில் வந்து லீஃப் ஃபில்லிங் வந்து முடிக்கலாம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஒன் சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா அப்படியே மறுபடியும் வந்து லெஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் ரைட்டில் வந்து ஒரு ஸ்டிச் கொண்டு போகிறேன். அதே மாதிரி தான் பண்ணணும். நான் பண்ணுறதை நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம், டிப்ஸ் ஏதாவது சொன்னாலுமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. இப்போ லெஃப்ட்டில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன்னா சேம் அதே மாதிரி ரைட்டில் வந்து ஸ்டிச் கொடுக்குறேன். நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அவுட்டரில் ஒரு ஸ்டிச் அந்த மாதிரி கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு பக்கமும் வந்து 2 ஸ்டிச் வந்து கொடுக்கணும். சென்டரில் வந்து அந்த த்ரெட்டு ஸ்டிச் பண்ணும்போதுமே அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போட்டுட்டு தான் வந்து டர்ன் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும் நமக்கு. நம்ம பண்ணுற ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த பக்கமும் வந்து கிராஸாக வந்து போகாது. கரெக்டாக அதே இடத்துல வரும். மறுபடியும் சொல்கிற பாருங்கள். நம்ம வந்து லெஃப்ட்டில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோன்னா லெஃப்ட்டில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து கீழே வரும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். மறுபடியும் ஒரு குட்டி லாக் வந்து போடணும். மறுபடியும் ரைட்டில் போடணும். ரைட்டில் ஒரு ஸ்டிச்சு, அதாவது செயின் ஸ்டிச்சுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சுக்கு அவுட் சைடு வந்து ஒரு ஸ்டிச்சு, சென்டரில் வரும்போது ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் கொடுக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். உங்களுக்கு நல்லா வீடியோ வந்து கிளியராக பாருங்கள். உங்களுக்கு நல்லா புரியும். இதே மாதிரி தான் பண்ணணும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பாதியாக பிரிச்சுட்டு வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். நம்ம வந்து அப்படியும் பண்ணலாம், இந்த மெத்தட்லேயும் வந்து பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் நம்ம கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதுலேயும் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்லேயும் வந்து நீங்கள் வந்து எனக்கு உங்கள் டவுட்ஸும் கேட்கலாம். கிளாஸ் பற்றின டவுட்ஸும் வந்து கேட்டுக்கலாம். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸஸ் சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே போட்ட கிளாஸஸ்லேருந்து எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு இருக்கும். அதில் என்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும், என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்கை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணணும். அதில் இருக்கிற உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுவேன். இதே மாதிரி தான் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒர்க்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம கிளாஸஸ் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ண வந்துட்டோம்.
இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண மாதிரி வராது. ஏன்னா சைடில் வந்து அந்த லீஃபோட பார்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சென்டர்லேருந்து த்ரெட் வந்து கொண்டு போக முடியாது. அதனால் நான் உங்களுக்கு இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டு கிளாஸ்லேயும் பார்த்துருப்போம். இந்த மாதிரி தான் வந்திருக்கும் அதுலேயும். அதில் வந்து ஆஃப் பிரித்து ஸ்டிச் பண்ணவே அது ஒரு மாதிரி ஒரு மெத்தடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். பிரித்து இப்போ இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி லீஃப் வந்து நம்ம கலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாம். அதெல்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்கமிங் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒன் சைடு வந்து சென்டரில் வந்து ஃபில் பண்ணிட்டோம் நம்ம. அந்த இடத்துல இதுக்கப்புறம் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ சைடில் இருக்கிற கேப் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃபில் பண்ணணும். நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே கிராஸாக கொண்டு வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடுனா அந்த உள் பக்கமாக ஒரு செயின், அவுட்டரில் ஒரு செயின், நம்ம ஆப்போசிட்டில் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் கீழ் பக்கமும் வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க்கும் நீட்டாக இருக்கும். அந்த இடத்துல ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஃபில்லிங்கிறப்போ நீங்கள் எந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணால் தான் அது வந்து கரெக்டான ஃபில்லிங்காக இருக்கும். அதே மறந்துடாதீங்க. இப்போ நான் வந்து த்ரெட் வந்து கட் பண்ணலை. ஏன்னா பக்கத்தில் தான் வந்து அந்த ஸ்டிச் இருக்குன்றதுனால எக்ஸ்ட்ரா 2 செயின் கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த சைடும் வந்து ஃபில் பண்ணி முடிக்கிறேன் பாருங்கள். நம்ம லாஸ்ட் டைம் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சென்டரில் கேப் வந்து வர சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிச் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா லீஃபோட சென்டரில் வந்து உங்களுக்கு எந்த கேப்புமே வராது. ஃபுல்லாக ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணும்போது எப்போவுமே மறக்காதீங்க, எண்ணாட் போட்டுட்டு தான் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். நம்ம எண்ணாட் போட்டால் தான் அந்த ஒர்க் வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு நீட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம லீஃப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லீஃப் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து கொடுக்கணும். எந்த ஒரு ஸ்டிச் பண்ணாலுமே நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்தா தான் அதை லுக் வந்து எஃபெக்டிவாக தெரியும் நமக்கு. நம்ம வந்து இதுக்கு த்ரெட் ஒர்க்கும் வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். அதாவது ஜரி த்ரெட் கொடுக்கலாம், பீட்ஸ் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ சுகர் பீட் தான் வந்து கொடுக்க போகிறேன். நம்ம சில்க் த்ரெட்டே கூட இதுக்கு ஆப்போசிட் கலர் ஒன்று சூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்லைனாக கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது இதுக்கு சுகர் பீட் கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம ஸ்விங் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து ஒன்று பீட்ஸ் கலரில் வந்து த்ரெட் எடுங்க, இல்லை கிளாத் கலரில் வந்து த்ரெட் எடுங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியணுன்றதுக்காக தான் வந்து வேறு கலரில் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது கரெக்டாக கிளாத் கலர் இல்லை வந்து பீட் கலர் மட்டும் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுறத நம்ம ஃப்யூச்சரில் வந்து டிசைன்ஸில் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக நமக்கு பழக்கம் வரும். இப்போ நான் வந்து 2 பீடாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். நம்ம எப்போவும் சொல்கிறது தான், சுகர் பீட் மட்டும்தான் வந்து 2 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். மற்றபடி எந்த பீட் கோல்டு கலர் பீடு, பெரிய சைஸ் பீட்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஆன்டிக் பீடு எந்த பீடு வந்து யூஸ் பண்ணாலுமே சிங்கிள் பீட் தான் வந்து நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணணும், மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்த 2 பீடுக்கு மேலே போட்டாலுமே இந்த ஸ்டிச் வந்து நமக்கு நீட் ஃபினிஷிங் கொடுக்காது. இந்த டர்னிங்ஸ்லாம் வரும்போது சம்டைம்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கிற டர்னிங்ஸ்லாம் வரும்போது நீங்கள் சிங்கிள் பீட் தான் கொடுக்கணும் சுகர் பீட் கூட. அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த இடத்துல எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து எல்லா ஸ்டிச்சஸும் ஈஸியாக வரும். நம்மளால் எந்த டிசைன் எடுத்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியும். நம்ம எந்த ஸ்டிச்சஸ் வந்து கற்றுக்கிட்டாலும் நம்ம சொல்கிறது ஒன்று தான். நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டா அதில் வந்து டிசைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த லீஃப் ஃபில்லிங் வந்து நம்ம கற்றுக்கிட்டோன்னா ஒரு அழகாக ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவருக்கு வந்து ஃபில்லிங் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து இந்த லீஃப்லாம் வந்து போட்டு நம்ம டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணால் நமக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். நம்ம நிறைய லீவ்ஸ்லாம் போட்டு பார்க்கும்போது நீங்களும் இந்த லீஃப் ஃபில்லிங்கை வச்சு ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போ கூட நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இப்போ கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க கிளாஸஸில். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீன்றதுனால எந்த ஒரு டவுட் இல்லாமல் நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து சுகர் பீட் தான் கொடுக்குறேன். நம்ம இந்த இடத்துல மல்டி கலர்ஸில் கூட வந்து ஏதாச்சும் ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ணலாம், பீட்ஸும் வந்து மல்டி கலரில் வந்து கொடுக்கலாம். நான் இப்போ ஃபுல்லாக சுகர் பீட் மட்டும் கொடுத்து இந்த ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் பாருங்கள். ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. லீஃப் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு சொல்லிவிட்டு. நம்ம லீஃப் ஸ்டிச் கொடுக்கும்போது அந்த எட்ஜஸில் வந்து நமக்கு அந்த ஷார்ப்னஸ் வரணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. அந்த லீஃப் ஃபில்லிங்கோட ஷார்ப்னஸ் வந்தால் தான் லீஃப்ன்ற மாதிரி நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சென்டரில் வந்து நம்ம இப்படி சும்மாவும் விடலாம். நான் வந்து இந்த இடத்துல சென்டரில் வந்து ஜஸ்ட் ஒரு 4-5 பீட் மட்டும் கொடுக்குற மாதிரி பண்ண போகிறேன். நீங்கள் இந்த இடத்துல பீட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம், இல்லைனா கட் பீட்ஸும் கொடுக்கலாம்.
இல்லை நீங்கள் எந்த ஒர்க்கும் வந்து கொடுக்கலனாலும் கூட இந்த லீஃப் வந்து நீட்டாக தான் இருக்கும். நம்ம இந்த லீஃப் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குன்றதுனால நான் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து சென்டரில் மட்டும் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த லீஃபோட கீழ்ப்பக்கம் வரைக்கும் வந்து சுகர் பீட் வந்து கொடுக்குறேன். நம்ம இந்த இடத்துல சேம் ஸ்டோன் செயின் கூட வந்து கொடுத்துக்கலாம். மல்டி கலர் ஸ்டோன் செயினும் நமக்கு வந்து கிடைக்கும். அதை கூட வந்து நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம எந்த மாதிரி டிசைன் வந்து சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சென்டரில் ஃபில் பண்ணுறதும் நம்ம வந்து கொடுக்கணும். அவுட்லைன் எப்படி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சென்டர்லேயே வந்து கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், நான் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். லீஃப் ஃபில்லிங் வந்து கரெக்டாக வந்திருக்கு நமக்கு. நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.